வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் அணிகள் பார்க்க போறோம். பயிற்சி 3ல் 19ல 8வது கணக்கு என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஏன்ற ஒரு அணியும் பீன்ற ஒரு அணியும் கொடுத்திருக்காங்க. இந்த முதல் இருக்கு இல்லையா, இது ஏன்ற அணி, அடுத்து இருக்குது பீன்ற அணி. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க. a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு I என நிறுவுக. ஐன்றது அலகு அணி. அலகு அணினா 1 0 0 1ன்னு நம்ம நிரூபிக்கணும். ஆன்சர் என்ன வரணும்? 1 0 0 1 வரணும். அப்படி வச்சு அது என்னது? அலகு அணி. கணக்கு ஆரம்பிக்கலாமா? முதல்ல நம்ம ஏ ஸ்கொயரை கண்டுபிடிச்சிருவோம். பாருங்க, ஏ ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ பெருக்கல் ஏன்னு அர்த்தம். ஏ பெருக்கல் ஏ. சரியா? முதல்ல ஏன்ற அணி எடுத்து எழுதுவோம். என்ன இருக்கு பாருங்க. ஏன்ற அணியில காஸ் தீட்டா 0 0 காஸ் தீட்டா. திரும்ப எதை எழுதணும்? திரும்ப ஏன்ற அணியவே எழுதணும். பாருங்க, காஸ் தீட்டா 0 0 காஸ் தீட்டா. சரியா? இப்ப பாருங்க, பெருக்க போறோம். பெருக்கல் அப்படின்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும்? பஸ் ஸ்டாப் ஞாபகம் வரும். முதல் அணியில எதுக்கு நம்ம கட்டம் போடணும்? நிறை. ரெண்டாவதுல எது கட்டம் போடணும்? நிரல். சரியா? இப்ப பாருங்க, முதல் பஸ்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். எங்க போறோம்? முதல் பஸ் ஸ்டாப்புக்கு ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஈக்குவல் டு காஸ் தீட்டாவையும் காஸ் தீட்டாவையும் பெருக்குனா காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 0வையும் 0வையும் பெருக்குனா 0. முடிஞ்சிருச்சா? இப்போ முதல் பஸ் ரெண்டாவது பஸ் ஸ்டாப். காஸ் தீட்டாவையும் 0வையும் பெருக்குனா 0, 0வையும் காஸ் தீட்டாவையும் பெருக்குனா 0. முதல் பஸ்ஸோட டியூட்டி முடிஞ்சுது. ரெண்டாவது பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோமா? எங்க போகணும்? முதல் பஸ் ஸ்டாப்புக்கு. 0வையும் காஸ் தீட்டாவையும் பெருக்குனா 0, காஸ் தீட்டாவையும் 0வையும் பெருக்குனா 0. முடிஞ்சுது. இப்போ பாருங்க, ரெண்டாவது பஸ் 0வையும் 0வையும் பெருக்குனா 0, காஸ் தீட்டாவையும் காஸ் தீட்டாவையும் பெருக்குனா காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ பாருங்க, ஈக்குவல் டு சுருக்கிடுமா? ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டாவையும் 0வையும் கூட்டினா காஸ் ஸ்கொயர் தீட்டா. 0வையும் 0வையும் கூட்டினா 0 தான், 0வையும் 0வையும் கூட்டினா 0 தான். 0வையும் காஸ் ஸ்கொயர் தீட்டா பெருக்குனா கூட்டினோம்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா. இது என்னது? ஏ ஸ்கொயர். சரியா? அடுத்தது நம்ம பி ஸ்கொயர் கண்டுபிடிக்க போறோம். பி ஸ்கொயர் என்ன பாருங்க, பி ஸ்கொயர் ஈக்குவல் டு பி பெருக்கல் பி. பி பெருக்கல் பி. பீன்றதை எடுத்து எழுதுவோமா? பாருங்க, சைன் தீட்டா 0 0 சைன் தீட்டா. இதான் என்னது? பீன்ற அணி. திரும்பியும் பி எழுதும், ஏன்னா பி பெருக்கல் பி. சரியா? சைன் தீட்டா 0 0 சைன் தீட்டா. இப்ப பாருங்க, என்ன செஞ்சிடலாம்? அணி பெருக்கல். அணி பெருக்கல் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும்? பஸ்ஸு பஸ் ஸ்டாப்பு. பாருங்க, பஸ்ஸு, இது பஸ் ஸ்டாப். சரி, அந்த மாதிரி பென்சில் வச்சு கட்டம் போட்டுருங்க. முதல் பஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். எங்க போனோம்? முதல் பஸ் ஸ்டாப்புக்கு. பாருங்க, சைன் தீட்டாவையும் சைன் தீட்டாவையும் பெருக்குனா சைன் ஸ்கொயர் தீட்டா. 0வையும் 0வையும் பெருக்குனா 0. என்ன 0 பிளஸ் 0. இப்போ பாருங்க, முதல் பஸ் ரெண்டாவது பஸ் ஸ்டாப். சைன் தீட்டாவையும் 0வையும் பெருக்குனா 0, 0வையும் டைன் தீட்டாவையும் பெருக்குனா 0. முடிஞ்சிருச்சா? இப்போ பாருங்க, ரெண்டாவது பஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ரெண்டாவது பஸ் இங்கே கீழே ஆரம்பிக்கணும். 0வையும் சைன் தீட்டாவையும் பெருக்குனா 0, சைன் தீட்டாவையும் 0வையும் பெருக்குனா 0. இப்போ பாருங்க, ரெண்டாவது பஸ் ரெண்டாவது பஸ் ஸ்டாப். 0வையும் 0வையும் பெருக்குனா 0 பிளஸ் சைன் தீட்டாவையும் சைன் தீட்டாவையும் பெருக்குனா சைன் ஸ்கொயர் தீட்டா. சரியா? இப்போ பாருங்க, சுருக்கிடுமா? ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டாவையும் 0வையும் கூட்டினோம்னா சைன் ஸ்கொயர் தீட்டா, 0வையும் 0வையும் கூட்டினா 0, 0வையும் 0வையும் கூட்டினா 0, 0வையும் சைன் ஸ்கொயர் தீட்டாவையும் கூட்டினோம்னா சைன் ஸ்கொயர் தீட்டா. இதான் என்னது? பி ஸ்கொயர். நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம், பி ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம என்ன இது பண்ணணும் பாருங்க, ஏ ஸ்கொயரையும் பி ஸ்கொயரையும் கூட்டணும். கூட்டுவோமா? பாருங்க, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். பாருங்க, இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். இதை அப்படியே எடுத்து எழுதுவோமா? என்ன இருக்கு பாருங்க, ஏ ஸ்கொயர்ல காஸ் ஸ்கொயர் தீட்டா 0 0 காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் இது என்னது? ஏ ஸ்கொயர். அடுத்து எது எழுதணும்? பி ஸ்கொயர். இங்க லாஸ்டா கண்டுபிடிச்சோம்ல, இங்க இருக்கு பாருங்க, பி ஸ்கொயர். எடுத்து எழுதுமா? பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 0 0 சைன் ஸ்கொயர் தீட்டா. சரியா? இப்ப ரெண்டையும் கூட்ட போறோம். கூட்டினா நமக்கு என்ன வரணும்? ஐ என்ற அலகு அணி வரணும். கூட்டுவோமா? ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. கரெக்டா இருக்கணும். முதல் நிறையில முதல் உறுப்பு, முதல் நிறை முதல் உறுப்பு. காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அதுக்கு அடுத்து பாருங்க 0 பிளஸ் 0. அதுக்கு அடுத்து பாருங்க 0 பிளஸ் 0. அதுக்கு அடுத்து பாருங்க காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா,
காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ பாருங்க ஈக்குவல் டு நமக்கு முக்கோணவியலில் ஒரு ஃபார்முலா இருக்குது. 9ஆம் வகுப்பில் ஏற்கனவே படிச்சிருப்போம். திரும்பியும் இப்போ 10ஆம் வகுப்பில் அழகு 6ல் நம்ம பார்த்துருப்போம். காலாண்டு போர்ஷன்லேயே உங்களுக்கு வந்திருக்கும். சரியா? அதாவது காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா அதோட மதிப்பு 1. காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டானதும் சரி, அப்படி இல்லைன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டானது ரெண்டும் 1 தான். சரியா? அப்போ இதோட மதிப்பு என்ன? காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் அதோட மதிப்பு 1. இந்த 0 அப்படியே வந்துடும். இந்த 0 அப்படியே வந்துடும். காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அதோட மதிப்பு 1. பாருங்க என்ன வந்திருக்கு? நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி 1 0 1 வந்திருக்கா? அப்போ இது வந்து நம்ம என்னென்னு எழுதலாம்? I என்ற அலகு அணியா எழுதலாம். இது வந்து எதோட மதிப்பு? a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இதான் அவங்க நிரூபிக்க சொன்ன ஆன்சர். பாருங்க a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு I என்பது நிறுவப்பட்டது. அப்படி இல்லைன்னா நிரூபிக்கப்பட்டது. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.